வணக்கம். நான் கவிதா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் வடகறி தான் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இட்லி வடகறி தான் பண்ண போகிறோம். அதுக்காக வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், ஏலக்காய், பட்டை, லவங்கம், கருவேப்பிலை இது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, சோம்பு, சீரகம்லாம் அரைச்சி மிக்சியில் அரைச்சி தோசைக்கல்லில் வடை மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதுக்கும் கடாய் வச்சுட்டு எண்ணெய் தாளிக்கிறதுக்காக சீரகம், சோம்பு, அது பொரிஞ்சதும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இது எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இடித்து தான் போடுவேன். அப்போயே ஃப்ரெஷ்ஷாக அப்போயே இடித்து அப்படியே போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அப்பப்போ இடித்து போட்டுக்குவேன். கருவேப்பிலை, இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் அந்த கடலைப்பருப்பு அடை மாதிரி தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா உடச்சி அது மிக்சிலையும் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் நான் கையிலே உடச்சிட்றேன். நல்லா கையிலே பிசைஞ்சு தூள் ஆக்கிட்டு இப்போ இதில் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா கொதிச்சுன்ருக்கு. இப்போ நம்ம அந்த பருப்பு கடலைப்பருப்பு கையிலே மசித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அது ஏற்கனவே வெந்தது தான் அது. இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாவே போதும், நமக்கு வடகறி ரெடி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இட்லி ஊற்ற வேண்டியதுதான். இட்லி வடகறி ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். இட்லி வெந்து எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, வடகறி ரெடி, இட்லி ரெடி.